உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு அரசியல் களம் தமிழ்நாட்டுல ரொம்ப பரபரப்பா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 106 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண போறாங்களா? திமுக அதிமுக கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்க போறாங்களா? தமிழகத்துல ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வர போறாங்களா? அதை பத்தி தான் தொடர்ந்து நாம இப்ப இந்த காணொலியில் நாம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஒத்துழைப்பை தாருங்க. கமெண்ட்டை ரொம்ப மரியாதையா கொடுங்க. ஏன்னா அதுக்குதான் உங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்ண தயாரா இருக்கோம். சரி, முதல் விஷயம் பார்ப்போம். இன்னைக்கு இப்போ பனையூர்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட 107 எம்எல்ஏக்களோட கூட்டம் நடைபெற்று இருக்கு. நேத்தும் நடந்துச்சு, இன்னைக்கும் நடக்குது. ஒருவேளை நாளைக்கு தெரியல, ராஜினாமா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். எதுக்காக இப்ப இந்த கூட்டம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள், ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் முதல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 108 எம்எல்ஏக்கள் தான் பெரும்பான்மையா நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 வேணும். இன்னும் 11 எம்எல்ஏக்கள் உங்ககிட்ட இல்லை. அப்படின்னா மக்கள் உங்களுக்கும் முழுசா ஆதரவு தெரிவிக்கலன்னா அர்த்தம். அப்படின்னா நீங்க ஆட்சி அமைக்க முடியாது. நீங்க யாரெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி யாரெல்லாம் தோக்கடிச்சு நீங்க ஜெயிச்சீங்களோ அவங்க கிட்ட எல்லாம் போய் இப்ப ஆதரவு கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிலைமை உங்களுக்கு தேவையா? மக்கள் கிட்ட வெளிப்படையா எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான பெரும்பான்மை இல்லை, அதனால நாங்க தேர்தலை திரும்பவும் சந்திக்கிறோம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ண முடியும். அததான் இன்னைக்கு முடிவெடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம், தமிழக வெற்றி கழகம் தீயா 2 நாளா பரப்பிட்டு இருக்க ஒரு முக்கியமான செய்தி, திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க கூடாதுன்னு கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்க போறதா ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, தமிழக வெற்றி கழகம் யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிச்சோ, காங்கிரஸோ, விடுதலை சிறுத்தைகளோ, கம்யூனிஸ்டோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ, திராவிட முன்னேற்ற கழகமோ, இவங்க கூட்டணி கிட்ட எல்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி அமைக்கும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிச்சு. அப்போ அவங்க கூட்டணி வைக்க கூடாதா? நீங்க அரசியல் செய்யும் போது அவங்க என்ன அவியலா செய்வாங்க? அவங்களும் அரசியல் தான் செய்வாங்க. அதையும் நீங்க சந்திக்கணும். மூணாவது விஷயம், ஒருவேளை இந்த 108 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ராஜினாமா பண்றாங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாட்டுல ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அதிகம். அப்போ 6 மாசத்துக்கு அப்புறமா இல்ல 6 மாசத்துக்குள்ள தேர்தல் கண்டிப்பா நடத்தியாகணும். அதை பாராளுமன்றம் அனுமதிக்கணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஒருவேளை ஜனாதிபதி ஆட்சி தமிழகத்துக்கு கொண்டு வராங்க அப்படின்னா தமிழக வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏக்கள் மூலியமா சட்டசபை நடக்காம அதை ரத்து பண்ணிட்டு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வர்றது. புதுசா தமிழகம் இதை பார்க்க போகுது. இதற்கு மிக முக்கியமான காரணம் புதிய வாக்காளர்கள். எங்க வீட்டுல குட்டி குட்டி குழந்தைங்களாம் சொல்லி நாங்க ஓட்டு போட்டோன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்க அத்தனை பேரும் தான் இதுக்கு முழு முதற் காரணம். ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கான அடிப்படை தார்மீக எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம நீங்க வாக்களிச்சது இது மிக முக்கியமான காரணம். இப்பவாவது வரப்போற தேர்தலை சிந்திச்சு வாக்களிங்க. தேர்தலை சந்திக்க போறோம். தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப புதுசு. இல்ல ஒருவேளை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ அரசியல்களை முற்றிலுமா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை பத்தியும் நாம தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.